ஹலோ லர்ன்சர்ஸ், இந்த வீடியோவில் ஏஐ டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு யூஸ் பண்ண போகிற ஏஐ டூல் தான் கர்சர். இந்த கர்சருங்கிறது விஸ்வல் ஸ்டுடியோ கோட பேஸாக வச்சு க்ரியேட் பண்ண ஒரு ஏஐ டூல். ஒரு 4 மந்த்தாக இந்த ஏஐ டூலை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த கர்சருங்கிற ஏஐ டூலை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ரியாக்ட் அப்ளிகேஷனை பண்ணுறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த கர்சருங்கிற டூல். சேம் லைக் விஸ்வல் ஸ்டுடியோ கோட் மாதிரி தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்ட்ராக்ட் பண்ணி ஹெல்ப் கேட்குறதுக்கான விண்டோ, அதுவே இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுறதுக்கான ஏஜெண்ட், இது எல்லாமே இதில் சேர்ந்துருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஏற்கனவே இருக்கிற ஏபிஐக்கு ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷனை இதை யூஸ் பண்ணி எப்படி க்ரியேட் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு எந்த ஏபிஐ யூஸ் பண்ண போகிறோம்னா, பிசெப்டார் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் அவங்க கொடுக்குற CRUD ஏபிஐஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கான டாக்குமெண்டேஷனும் நான் இங்கே வச்சுருக்கேன். இதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை ஆட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த CRUD வந்து யூசர் பேஸ்க்கான CRUD. CRUDனா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். கிரியேட், ரீட், அப்டேட், டெலிட். இந்த 4 ஆப்ரேஷனையும் பண்ணுறது தான் CRUDன்னு சொல்லுவோம். ஒரு 5 எண்ட் பாயிண்ட் இருக்கும். அந்த 5 எண்ட் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி இது எல்லாத்தையும் நம்மளால் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு கெட் யூசர்ஸ் எண்ட் பாயிண்ட், எல்லா யூசர்ஸையும் ரிட்ரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கான எண்ட் பாயிண்ட் இது. அதுக்கப்புறம் அதில் ஐடி மட்டும் நம்ம ஆட் பண்ணோம்னா ஒரு பர்டிகுலர் யூசரை மட்டும் எடுத்துகிட்டு வரும். ஒரு யூசரை க்ரியேட் பண்ணுறதுக்கு /யூசரில் போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணோம்னா அதில் ரெக்வஸ்ட் பாடியில் இந்த டேட்டாவை கொடுத்தோம்னா நம்ம க்ரியேட் பண்ணவும் முடியும். இதே போல் புட் மெத்தடை யூஸ் பண்ணி டேட்டாவை அப்டேட் பண்ண முடியும். டெலிட் மெத்தடை யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை டெலிட் பண்ண முடியும். ஸோ இந்த எண்ட் பாயிண்ட்ஸுக்கு தான் இப்போ ஒரு அப்ளிகேஷனை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ பேஸ் யூஆர்எல்லை க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் பிசெப்டார் போயிட்டு நான் லாகின் பண்ணிக்கிறேன். பிசெப்டார் யாருன்னா, மார்க் ஏபிஐஸ்லாம் கொடுக்குற ஒரு சர்வீஸ் தான் பிசெப்டார். இதில் நான் ஆல்ரெடி சைன்அப் பண்ணியிருக்கேன். சைன்இன் மட்டும் கொடுத்து, சைன்இன் வித் கூகுள் மட்டும் கொடுத்து நான் லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ராடக்டில் போயிட்டு CRUD ஏபிஐஸ்குள்ளார நம்ம போனோம்னா, இந்த CRUDல என்னென்ன ஏபிஐஸ் வருங்கிற லிஸ்ட்டை அவங்க கொடுத்துருப்பாங்க. இதில் கிரியேட் CRUD ஏபிஐன்னு நம்ம கொடுத்தா மட்டும் போதும், நமக்கான பேஸ் யூஆர்எல் கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த எண்ட் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம டெவலப்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம கர்சரில் என்னென்னலாம் பண்ண போகிறோங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபைலில் போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து இதுக்குன்ட்டு ஒரு ஃபோல்டரை நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் ஏன்னு ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோல்டருக்குள்ளார நம்ம ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த ரியாக்ட் ப்ராஜெக்டில் என்னென்னலாம் யூஸ் பண்ண போகிறோம்னு நம்ம தான் டிசைட் பண்ண போகிறோம். Ctrl+L கொடுத்திங்கன்னா இந்த டேப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு தேவையான ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே க்ரியேட்டும் பண்ணலாம். ஆனால் என்னோடய சஜஷன் என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பேஸ் ஆப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ப்ராம்ப்டை 1 by 1 நீங்கள் கொடுங்க. இதில் நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு நான் இங்கே சொல்லிடுறேன். ஒரு ரியாக்ட் ஆப்பை வீட்டை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண போகிறோம். வீட்டுங்கிறது ஒரு டூல். ரியாக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கும் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டில் ரன் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஏபிஐ கால்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சென்ட்ரலைஸ்டாக ரிடக்ஸை யூஸ் பண்ணி தான் ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ ரிடக்ஸ் நமக்கு கண்டிப்பாக தேவை. இது ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் டூல். அப்புறம் ஏபிஐ கால்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு ஆர்டிகே குவரியை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுவும் ரிடக்ஸ் ப்ரொவைட் பண்ணுற ஒன் ஆஃப் த ஃபீச்சர். இந்த ஆர்டிகே குவரியை யூஸ் பண்ணி எஃபிஷியண்ட்டாக டேட்டாவை ஏபிஐலேருந்து ரிட்ரைவ் பண்ண முடியும். அதை ரிடக்ஸில் சென்ட்ரலைஸ்டாக ஹேண்டில் பண்ணிக்கவும் முடியும். இது இல்லாமல் மிடில்வேர்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஏபிஐஸ்லாம் கேட்ச் பண்ணவும் போகிறோம். மிடில்வேர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு தடவை ஏபிஐ கால் பண்ணுறோம், டேட்டாவை எடுத்துகிட்டு வரும். ஸோ மறுதடவையும் அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது ரெக்வஸ்ட்டில் எந்த சேஞ்சும் இல்லைன்னா அது பேக்ரவுண்டில் போய் திருப்பி ஏபிஐ ரெக்வஸ்ட்டை க்ரியேட் பண்ணாது. ஸோ இந்த மிடில்வேர் என்ன பண்ணுன்னா, கேட்சில் இருக்கிற ப்ரீவியஸ் ரெஸ்பான்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு டேட்டாவை தரும். இதனால் உங்களோட வெப்சைட் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும். இதுக்கப்புறம் ஃபார்ம் வேலிடேஷனுக்கு நம்ம ரியாக்ட் ஹூக் ஃபார்ம் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது இல்லாமல் மல்டிபேஜ் அப்ளிகேஷனுக்கு ரியாக்ட் ரவுட்டரை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இந்த பேக்கேஜஸ் இந்த ஸ்டாண்டர்டில் தான் இப்போ ஒரு அப்ளிகேஷனை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வீட்டை யூஸ் பண்ணி ஒரு ரியாக்ட் ஆப்பை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது npm create வீட் லேட்டஸ்ட்டை யூஸ் பண்ணி யூசர் CRUDன்ட்டு ஒரு அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணலாம். வீட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பேக்கேஜஸ் வேணாலும் இதில் க்ரியேட் பண்ணி மேனேஜ் பண்ண முடியும். நம்ம இதில் ரியாக்டை தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் ரியாக்டை சூஸ் பண்ணிக்கிறேன்.
அதுக்கப்புறம் நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி தான் பில்ட் பண்ண போகிறோம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டையும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரியாக்டோட பேஸ் அப்ளிகேஷனை இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த அப்ளிகேஷனை மட்டும் இப்போ ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஃபோல்டரில் ஏஐக்குள்ளார இந்த ஒரு அப்ளிகேஷனை மட்டும் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது என்பிஎம் இன்ஸ்டால்னு கொடுக்கறது வழியாக இந்த package.jsonல இருக்கிற பேஸ் ரியாக்டுக்கான பேக்கேஜ் எல்லாம் இந்த ப்ராஜெக்டில் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடும். இப்போ நமக்கு இந்த பேக்கேஜஸ்லாம் யூஸ் பண்ணி நோட் மாடியூல்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது என்பிஎம் ரன் டெவ்னு கொடுக்கறது வழியாக இந்த ப்ராஜெக்டை நம்மளால் ரன் பண்ண முடியும். ஸோ அது ஒரு யூஆர்எல் ஜென்ரேட் பண்ணி தந்திருக்கு. இந்த யூஆர்எல் ஓப்பன் பண்ணால் இந்த அப்ளிகேஷனை நம்ம பார்த்துக்க முடியும். இப்போ ஒரு பேஸ் ரியாக்ட் ஆப்பை க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த டாக்குமெண்டேஷனை பேஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அதுவும் ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி. ஸோ நம்ம எல்லாருமே ப்ராம்ப்ட் வந்து அவ்வளோ தெளிவாலாம் நம்ம கொடுக்க மாட்டோம். நம்மளோட லாங்குவேஜ் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ராம்ப்ட் கொடுப்போம். எல்லாராலையும் வெல் ஸ்ட்ரக்சர்டு ப்ராம்ப்ட் எல்லாம் கொடுக்க முடியாது. நமக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே நம்ம அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ நான் இந்த டாக்குமெண்டேஷனை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாகவே நான் ப்ராம்ப்டில் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஏபிஐ குவரிஸ் ரிடக்ஸ் எல்லாம் நம்ம செட்டப் பண்ணுறதுக்கு தேவையான ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேஜஸ்க்கு வரலாம். ஸோ இங்கே நான் சோர்ஸ் ஃபோல்டரை அப்படியே நான் இங்கே இன்புட்டாக நான் மேலே கொடுத்துக்கிறேன். இங்கே அட்டில் டைப் பண்ணி சோர்ஸ் ஃபோல்டர் எல்லாத்தையுமே நம்ம லிங்க் பண்ணிக்க முடியும். ஸோ நான் அதை பேஸில் நான் கொடுத்துக்கிறேன். இதில் நான் எந்த மாடல் யூஸ் பண்ண போகிறேன்னா Claude 3.7 Sonnet இந்த மாடல் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது நல்லாவே இருக்கும். 3.5ம் நல்லாயிருக்கும், 3.7ம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா இதில் இருக்கிற மல்டிபிள் மாடல்ஸ் உங்களால் யூஸ் பண்ணிக்கவும் முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே நான் ஏஜென்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏஜென்ட் சூஸ் பண்ணால் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா சேஞ்சஸையும் அது பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த சேஞ்சஸ்லாம் ஓகேவாங்கிறத அக்செப்டாக ரிஜெக்டாங்கிறத கடைசியாக கேட்கும். ஸோ எல்லாத்தையுமே இந்த ஏஜென்ட்டே உங்களுக்கு பில் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணால் மட்டும் போதும். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராம்ப்டை நான் கொடுக்க போகிறேன். பேஸ்ட் ஆன் தி above documentation need to create a Redux store with middleware and RTK query. Read my code under src folder, create correctly அப்படிங்கிற மாதிரி சும்மா ஒரு ப்ராம்ப்ட் எனக்கு என்ன தோணுதோ நான் அதை போட்டிருக்கேன். ஜஸ்ட்டு இப்போ நம்ம சென்ட் மட்டும் கொடுக்கலாம். இட் இஸ் ஸ்டார்டட் ஜென்ரேட்டிங். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். இப்போது app.jsxலேருந்து ஒவ்வொரு ஃபைலாக ரீட் பண்ணி பார்க்குது. ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கில் உள்ள ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக ரீட் பண்ணி பார்க்குது. ஸோ ஏற்கனவே ரிடக்ஸ் டூல் கிட்டு அந்த மாதிரி பேக்கேஜஸ்லாம் இருக்கா என்பிஎம்மில் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்குது. நான் ரன் கமெண்ட் கொடுக்குறேன். இதில் கேட்டுங்கிறதுல எரர் வந்திருக்கு. ஸோ அதுவே டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு அடுத்த கமெண்ட்டையும் உங்களுக்கு சொல்லிட்டு பாருங்கள். என்பிஎம் லிஸ்ட்டு கொடுத்து செக் பண்ணி பார்க்குது. ஸோ என்பிஎம் லிஸ்ட்டில் எதுவுமே இல்லாதனால உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லுது. ரிடக்ஸ் டூல் கிட்டையும் ரியாக்ட் ரிடக்ஸையும் ஜஸ்ட் ரன் கமெண்ட்னு கொடுத்தோம்னா இது ரெண்டும் இப்போ உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். இப்போ பாருங்கள் நமக்கு கோடில் ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். ரிடக்ஸ் டூல் கிட்டும் ரியாக்ட் ரிடக்ஸும் நமக்கு கோடில் ஆட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த யூசர் ஏபிஐ ஸ்லைஸ் இது உங்களுக்கு க்ரியேட் பண்ணுது. அடுத்தது store.jsையும் அதுவே க்ரியேட் பண்ணுது. மூணாவதாக main.jsxல அந்த ஸ்டோரை லிங்க் பண்ணுது. இப்போ நாலாவது ஸ்டெப் பாருங்கள். app.jsxை இந்த RTK queryக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கு. ஸோ பேசிக் RTK queries எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் பில் பண்ண வச்சுருக்க RTK queriesலாம் யூஸ் பண்ணி அதுவே ஸ்டேட்டெல்லாம் யூஸ் பண்ணி க்ரியேட் அப்டேட் என்டையர் க்ரெட் இம்ப்ளிமெண்டேஷனையும் இந்த app.jsxல பில் பண்ணிகிட்டு இருக்கு. அதுக்கான பேசிக் CSS மாடியூல்ஸையும் அதுவே க்ரியேட் பண்ணுது. இப்போது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் அது என்னென்ன பண்ணியிருக்குங்கிறத உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு கிரியேட்டட் யூசர் API slice.jsங்கிற ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அதில் இந்த மொத்த க்ரெட்டுக்கான RTK queryயையும் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. இதில் சோர்ஸில் போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதில் ஃபீச்சர்ஸில் யூசர் slice.apiயையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. பேஸ் URL வந்து நம்ம அந்த டாக்குமெண்ட்டில் என்ன பேஸ் URL இருக்கோ அந்த பேஸ் URL யூஸ் பண்ணி உங்களுக்கு RTK queries-ஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஃபைலில் பாருங்கள் அக்செப்ட் அண்ட் ரிஜெக்ட்னு இருக்கும். உங்களுக்கு இது சேஞ்சஸ்லாம் வேணும்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். இதில் கெட் என் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் ஷோ என் பாயிண்ட்டு, அப்புறம் ஆட் யூசர் என் பாயிண்ட்டு, அப்டேட் என் பாயிண்ட்டு,
delete user endpoint. இது எல்லாத்தையுமே உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கு. அதை யூஸ் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் நேமையும் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு யூசர் ஸ்லைஸ் மொத்தமாக நமக்கு கிரியேட் ஆகிருக்கு. இது இல்லாமல் ஆப்பில் store.jsல உங்களுக்கு ஒரு ஸ்டோரையும் அது கிரியேட் பண்ணியிருக்கு வித் மிடில்வேரோட. ஸோ இது ரெண்டுத்தை பேஸ் பண்ணி app.jsxல அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, கோடை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. டெலிட்டில் இருந்து எல்லாமே உங்களுக்கு மொத்த அப்ளிகேஷனையும் ஒரே ப்ராம்ப்டில் நம்ம இப்போ க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம். இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம், ஏதாச்சும் எரர் வருதா இல்லையாங்கிறத. இந்த மாதிரி பேசிக் யூஐயில் ஒரு அப்ளிகேஷனை இது க்ரியேட் பண்ணியிருக்கு. இதில் ஆனால் அந்த அளவுக்கு டீட்டெயில்டாலாம் இல்லை. உங்களுக்கு யூஐ வந்து அந்தளவுக்கு கிளியராலாம் இல்லை. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை அப்டேட்டும் பண்ணலாம். மேபி இதை ஒர்க் ஆகுதான்னு நம்ம பார்க்கலாம். இங்கே என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு கொடுக்குறது நேம் தான் நினைக்கிறேன். நேம் வந்து என்னோடய நேமே கொடுக்குறேன், தமிழரசன். அதுக்கப்புறம் இமெயில் tamil@mail.comனு நான் சும்மா கொடுக்குறேன். ஆட் யூசர் கொடுக்கலாம். இட் இஸ் கிரியேட்டட். ஆனால் யூஐயில் உங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை. வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்தா கீழே யூசர் டீட்டெயில்ஸ் வருது. ஆனால் இது எல்லாமே யூஐ வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்குது. யூஐ வந்து அந்த அளவுக்கு இல்லை. நம்ம யூஐ இல்லை ஃப்ரண்ட் அண்ட் சைடை இப்போ நம்ம வந்து அடுத்த கமெண்ட் மூலயமா இதை எப்படி அப்கிரேட் பண்ணுறதுன்னு நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஆனால் இப்போ எடிட் கொடுத்தா நமக்கு எடிட்டும் வந்துடும் கீழே அப்டேட் யூசருக்கு. அதே போல் டெலிட் கொடுத்தோம்னா நமக்கு டெலிட்டும் ஆகும். எல்லா ஏபிஐஸும் உங்களுக்கு கால் ஆகும். நம்ம இந்த பேஸ் யூஆர்எல் இப்போ யூஸ் பண்ணல, டாக்குமெண்டேஷனில் உள்ள பேஸ் யூஆர்எல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதை ஜஸ்ட்டு நான் காப்பி பண்ணி இதை மட்டும் நான் பேஸ் யூஆர்எல் மட்டும் நான் மாற்றிக்கிறேன். அதில் நம்ம கமெண்டில் கூட நம்ம கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், ப்ராம்ப்ட்லேயே இந்த யூஆர்எல் கொடுத்து யூஸ் திஸ் லிங்க் ஆஸ் அ பேஸ் யூஆர்எல்னு நான் ப்ராம்ப்டில் கொடுக்குறேன். ஸோ இதில் நமக்கு ஃபீச்சர் யூசர் ஸ்லைஸில் இந்த பேஸ் யூஆர்எல்லை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிவிடும். தெரியுதா? சேஞ்ச் ஆகிருக்கு தெரியுதா? இப்போ நம்ம அக்செப்ட் ஆல் கொடுத்தோம்னா எல்லா சேஞ்சஸும் இப்போது அக்செப்ட் ஆகிடும். ஸோ இதை நம்ம இனிஷியேட் ரெபாசிட்டரி கொடுத்துட்டு கிட்லேயும் கமிட் பண்ணிக்கிறோம் கோடை. இனிஷியல் கமிட். அப்போ தான் நமக்கு வர சேஞ்சஸ் எல்லாமே தெரியும். இதுக்கு முன்னாடி என்ன ஜென்ரேட் பண்ணது, இப்போ ஜென்ரேட் பண்ணது, இது எல்லாமே தெரியும். நம்ம ஏற்கனவே கிட்டபோட இதை லிங்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த யூசர் க்ரெட்டுங்கிறத நான் பப்ளிக்காக லிங்க் பண்ணிடுறேன். ஸோ இதை பப்ளிக்காக இப்போ கிட்டப்பில் புஷ் பண்ணியாச்சு. இதோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த ஆப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒர்க்கை அடுத்தது பார்க்கலாம். ஸோ இப்போ இது எல்லாமே app.jsxல ஒரே ஃபைலாக இருக்குது. நம்ம ரியாக்ட் ரவுட்டரை யூஸ் பண்ணி மல்டிபிள் பேஜஸாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ app.jsxை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நவ் என்டையர் CRUD இஸ் இன் சிங்கிள் பேஜ், பட் ஐ வாண்ட் டு இம்ப்ளிமெண்ட் மல்டிபேஜ் அப்ளிகேஷன் யூஸிங் ரியாக்ட் ரவுட்டர், நீட் அண்ட் ப்ரீமியம், நீட் அண்ட் குட் லுக்கிங் UI அண்ட் பெஸ்ட் UX அப்படின்ட்டு சும்மா நான் ஒரு கமெண்ட்டை போடுறேன். ஸோ இம்ப்ளிமெண்ட் மல்டிபேஜ் அப்ளிகேஷன் டு கிரியேட் ரியாக்ட் ரவுட்டர். அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குது. அதில் 2-3 இது மெட்டீரியல் UI, எமோஷன்ஸு இது எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணுவான்னு கேட்குது. அது மட்டும் இல்லாமல் ரியாக்ட் ரவுட்டரையும் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன்னு கேட்குது. ஸோ நான் ரன் கமெண்ட் கொடுத்து இது எல்லாத்தையுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது இன்ஸ்டால் ஆகிருக்காங்கிறத செக் பண்ணி பார்க்குறதுக்காக, அதுவே செக் பண்ணி பார்க்குறதுக்கான இந்த லிஸ்ட்டு கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லுது. ஸோ இது செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்றையும் தனித்தனி காம்போனண்ட்டாக ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ண ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு நேவிகேஷன் பாரை அதுவே க்ரியேட் பண்ணுது. இதை க்ரியேட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் காம்போனண்ட்டில் தெரியுதா, காம்போனண்ட் ஃபோல்டரில் நேவ் பார் ஃபஸ்ட்டு க்ரியேட் ஆகிடுச்சு நமக்கு. இதை க்ரியேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதுக்கான லே அவுட்டை தனியாக செப்பரேட்டாக க்ரியேட் பண்ணுது. ஸோ நேவ் பார்க்குள்ளே காம்போனண்ட்டுக்குள்ளாரே அந்த லே அவுட்டும் நமக்கு க்ரியேட் பண்ணிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பேஜையும் இப்போ பில்ட் பண்ணிகிட்ருக்கு. அதில் dashboard.jsx ஃபஸ்ட்டு க்ரியேட் ஆகுது. பேஜஸில் ஃபஸ்ட்டு பேஜ் dashboard.jsx க்ரியேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் யூசரை லிஸ்ட் பண்ணுறதுக்கு தனி பேஜை க்ரியேட் பண்ணுது. ஸோ யூசர் லிஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் யூசர் டீட்டெயில் சிங்கிள் பேஜை ஷோ பண்ணுறதுக்கான ஷோ பேஜை இப்போ க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. அதுக்கப்புறம் யூசர் ஃபார்ம் க்ரியேட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் இந்த ப்ரீமியம் டிசைன் நம்ம கேட்டிருந்தோம். அதுக்காக theme.jsஐ என்ன கலரில் இருக்கணும், என்ன ஃபாண்ட் ஸ்டைல் யூஸ் பண்ணணும், இது எல்லாத்தையுமே சேர்த்து theme.jsஆ அது க்ரியேட் பண்ணியிருக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே ஃபைனலி இந்த app.jsx இல்லை main.jsxல எல்லாமே நம்ம லிங்க் பண்ணணும்.
எல்லாத்தையும் நம்ம டேஷ்போர்ட் லேஅவுட் இது எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணி main.jsxல அதை யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணுமோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஸோ நம்ம சொல்லாத ஒரு பேஜையும் அது க்ரியேட் பண்ணுது. என்ன பேஜ்னா 404 பேஜ். ஏதாச்சும் ஒரு பேஜ் இல்லைன்னா 404 எரரை காமிக்கிறதுக்காக 404 பேஜ் அது க்ரியேட் பண்ணி அது மெயின் பேஜில் அப்டேட்டும் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ எல்லாமே நமக்கு ஏற்ற மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கு. இப்போ போயிட்டு இந்த அப்ளிகேஷன் எப்படி க்ரியேட் ஆகிருக்குங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வித் ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரில் இப்போ இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்கு. ஸோ வெல் ஸ்ட்ரக்சர்டு அப்ளிகேஷனில் இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் யூஸிங் இந்த 2-3 ப்ராம்ப்ஸை யூஸ் பண்ணி. இப்போ போயிட்டு நம்ம யூஐ செக் பண்ணி பார்க்கலாம். தெரியுதா உங்களுக்கு? டேஷ்போர்டில் டோட்டல் யூசர்ஸ் எவ்வளோ, இந்த மந்த் யூசர்ஸ் எவ்வளோ, ஆக்டிவ் யூசர்ஸ் எவ்வளோ, வெரிஃபைடு யூசர்ஸ் எவ்வளோ. ஸோ இது எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணியிருக்கு. ஆனால் இது நம்ம கேட்கல. லாக் அவுட் பட்டன், லாகின் பட்டன், ஆட் யூசர் இது எல்லாமே கேட்டிருக்கு யூசர் மேனேஜ்மெண்ட்டில். பட் யூஐ ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த டேஷ்போர்டுக்கான லிங்க் இது. இதுக்கப்புறம் யூசர்ஸ்க்கான லிங்க், நம்ம யூசரை க்ரியேட் பண்ணுறதுக்கான பேஜ் இது. ஸோ இப்போ பாருங்கள், ஆட் யூசர் கொடுத்தோம்னா நமக்கு இன்னொரு பேஜ் போகுது. ஆட் யூசருக்கு ஒரு பேஜ் போகுது. இதில் நேம் நான் டைப் பண்ணுறேன், அதுக்கப்புறம் இமெயில் நான் டைப் பண்ணுறேன். ஸோ சேவ் யூசர் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு டேட்டா க்ரியேட் ஆகி ஷோ பேஜுக்கு நமக்கு டீட்டெயில் காமிக்குது. ஸோ இதோட யூசர் ஐடி, இமெயில், அப்புறம் நேம் இது எல்லாத்தையுமே பேக் அண்ட் ஏபிஐலேருந்து எடுத்துகிட்டு வந்து காமிக்குது. அதை பேஸ் பண்ணி ஒரு கார்டும் இது க்ரியேட் பண்ணியிருக்கு. சும்மா ஜஸ்ட் யூஐ. உங்களுக்கு வேணும்னா ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி இந்த பேஜில் இதெல்லாம் எனக்கு வேணாம், இதெல்லாம் எனக்கு வேணும்னு உங்களால் சேஞ்ச் பண்ணவும் முடியும். ஸோ வியூ, இப்போ பேக் வந்துட்டு நான் இதை எடிட்டும் பண்ணுறேன். இந்த டேட்டா வேணும்னா நம்ம எடிட்டும் கூட நம்ம பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இப்போ பாருங்கள், எடிட் பண்ணி அப்டேட் ஆகிடுச்சு. டெலிட் பண்ணணும்னா நம்ம டெலிட்டும் பண்ணிக்க முடியும். ஸோ மொத்த க்ரெட் அப்ளிகேஷனையும் இப்போ நம்ம இந்த கர்சரை யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி நம்ம பில்ட் பண்ணுறதுனால கோடிங்கே தேவையில்லை, எதுவுமே லேர்ன் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. நமக்கு பேசிக்காக கண்டிப்பாக எதெல்லாம் செக்யூரிட்டி லெவல் ஸ்டாண்டர்ட் எப்படியெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணணும், அடுத்தது எப்படி எடுத்துகிட்டு போகணும், இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு தடவை லேர்ன் பண்ணணும். வித்தவுட் ஏஐ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை பில்ட் பண்ணி பார்த்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸை பில்ட் பண்ணி, அப்போ தான் நம்மளால் இது க்ரியேட் பண்ணியிருக்க கோடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். என்னென்னலாம் க்ரியேட் பண்ணியிருக்கு, ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது, இதில் ஏதாச்சும் செக்யூரிட்டி வல்னரபிலிட்டி இருக்கா, அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற பேக்கேஜஸ் எல்லாமே நம்ம டிசைட் பண்ணுது. ஸோ இந்த பேக்கேஜ் தான் யூஸ் பண்ணணும், இந்த ஆர்டிகல் குவரி தான் யூஸ் பண்ணணும், இந்த ஸ்ட்ரக்சர்ஸில் க்ரியேட் பண்ணணும், இது எல்லாத்தையுமே நம்மளோட நாலேஜை யூஸ் பண்ணி தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ஃபீச்சர்ஸையும் இந்த கர்சரை யூஸ் பண்ணி நம்மளால் பில்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஒரு பேசிக் அப்ளிகேஷனை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுவும் ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி ஈஸியாக சீக்கிரமாக எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.